24/12/2024 செவ்வாய்க்கிழமை நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துக்கலாம். இது என்ன ஸ்ட்ராட்டஜினா அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு மேனிப்புலேஷன், ஏஎம்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் என்ன செய்யும்னா ஒரு கொஞ்ச நேரமோ நம்ம என்ன டைம் ஃப்ரேம் இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம் பொறுத்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே மேலேயும் கீழே மட்டுமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக்கப் ஆகி போகிற மாதிரி இதர் மேலேயோ கீழேயோ போய் ஒரு மேனிப்புலேட் பண்ணும், மார்க்கெட் டைவர்ஷன் மேனிப்புலேட் பண்ணும். மேனிப்புலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு நேர ஆப்போசிட்டாக, அதாவது மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இங்கே ஷோ பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் மேலே போகும். இது ஒரு ஃபேமஸான ஏஎம்டி ஸ்ட்ராட்டஜி. கிரிப்டோவில், ஃபாரெக்ஸில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஸோ இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அக்யூமுலேஷன் வந்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா 18th அப்புறம் நவம்பரில் ஒரு மேனிப்புலேஷன் வந்திருக்குது, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்குது. ஆனால் நம்ம ஃபாரெக்ஸில் இருக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு மேனிப்புலேஷன் ஆகலை. சேம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் வந்திருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2400 பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ட்ரேடு. பட் இவ்வளோ பெரிய ட்ரேட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு பெரிய அளவுக்கு பணம் வேணும். ஏன்னா ஒரு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எடுத்த ட்ரேடு உங்களுக்கு தப்பாக போயிருக்குது அப்படின்னு ஒரு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 பாயிண்ட் உங்களுக்கு இதில் போயிருக்கும். ஸோ 1500 பாயிண்ட் உங்களுக்கு பேர் பண்ணணும். ஸோ 2000 பாயிண்ட் பெரிய ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிற ஃபண்ட் மேனேஜருக்கு, எஃப்ஐஎஸ்க்கு இது கிளியராக இருக்கும். சரி, நாம் இது என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டிங்கிறது ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு 2 ஹவர்லேயோ 3 ஹவர்லேயோ இல்லை 15 மினிட்ஸ்லையோ 5 மினிட்ஸ்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் என்ன ஆச்சு? டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் ஃபால் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கு அப்புறம் பெருசாக ஃபால் ஆகிருக்குது. அப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு இங்கே கீழே மேனிப்புலேஷன் ஆகுமா? ஆகாது. ஏஎம்டி அடுத்தது என்ன? அக்யூமுலேஷன். ஓகேங்களா? ஏஎம்டி. ஸோ அக்யூமுலேட் ஆகிருக்கு, ஏற்கனவே இங்கே மேனிப்புலேஷன் ஆகிருக்குது, இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணும்? நெக்ஸ்ட்டு ஏ தான் வரும், அக்யூமுலேஷன் தான் வரும். ஸோ அக்யூமுலேஷன் தான் வரும்னா இப்போ என்ன ஆகும் இதுக்கு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 monthஸோ அல்லது 1 வீக்கோ மார்க்கெட்டு இதே அளவுக்கு ரேஞ்ச் பவுண்டில் தான் 50,000லேருந்து 51,500 அல்லது 52,000க்குள்ளேயே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். 1000 பாயிண்ட்டுக்குள்ளே கேண்டில்ஸ் குட்டி குட்டியாக தான் ஃபார்ம் ஆகும். பெரிய பெரிய கேண்டில் 1000 மூவ்மெண்ட்லாம் இருக்காது. ஒரு நாளைக்கு இப்படி வரும், திரும்பவும் மேலே போகும், திரும்பவும் சின்னதாக வரும், திரும்ப மேலே போகும், இப்படி தான் மார்க் வரும். அப்போ எப்போ திரும்ப நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் எதிர்பார்க்கலாம். ஏன் மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நம்மளுடைய பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட்ஜெட்டில் வரக்கூடிய கவர்மெண்ட் பாலிசியை பேஸ் பண்ணி அல்லது மார்ச் இயர்-எண்டில் வரக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸோடைய ஃபைனல் இயர் ஆடிட்டிங்கோடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதில் தான் வரும். இப்போ டிசம்பரில் வராதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராது. என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் லீவில் போகிறவங்க நியூ இயர்லாம் முடிஞ்சு நம்ம ஊரில் பொங்கல் முடிகிற போது தான் அங்கேருந்து அவன் வருவான். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோடைய பர்ச்சேஸ் எதுவுமே இருக்காது. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் மட்டும்தான் இதில் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட்டு இப்படி சைட்வேஸில் தான் போகும். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட்டு எப்பயும் போல் டிசம்பர் 20 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஒட்டி அதை டாப்பையும் பிரேக் பண்ணல, பாட்டையும் பிரேக் பண்ணல, அதுக்குள்ளேயே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டிலுக்கு பேர் இன்சைடு பார்னு சொல்லுவாங்க. இன்சைடு பார் ஃபார்ம் ஆகிருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன இருக்குது? நேத்தி ஃபார்ம் பண்ண கேண்டிலுக்கு ஒட்டி திரும்ப இன்னொரு இன்சைடு பார் ஃபார்ம் ஆகிருக்குது. யூஸ்வலாக இன்சைட் பார் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இன்சைட் பாருக்கு மேலே டாப் அண்ட் பாட்டத்தை பிரேக்கப் ஆனிச்சுன்னா அதுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே, அதாவது இந்த ஹைட்டுக்கு மேலே அல்லது இந்த ஹைட்டுக்கு கீழே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திரும்ப டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாக வரும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப அதுக்கு மேலே இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ மேலே கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு 51,200 51,700 இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே
மார்க்கெட்டு நமக்கு வருங்காலத்தில் இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை உடச்சிருச்சுன்னா இன்னும் பெரிய கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எங்கே போகுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இப்படி தான் போகும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டி மாதிரியே தான். அதுவும் வந்து ஃபார்ம் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வந்துருக்கு. திரும்ப ஒரு இங்கே வந்து ஒரு கன்சால்டேஷன் அக்யூமுலேஷன் ஆகும். இன்சைட் இது சேம் இன்சைட் பார் வந்துருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உடச்சிச்சுன்னா மேலே போகும், அவ்வளோதான். ஆனால் எப்படி பார்த்தாலும் நமக்கு மார்க்கெட்டு பழைய இடத்துக்கு இங்கே வருமா அப்படின்னா வராது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை விட கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவுக்கு மேலே வர்றதுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் நியூஸ் கிடைச்சால் ஒழிய, அந்த நியூஸோட இம்பேக்ட்னால ஏறினால் ஒழிய இனி ஏறாது. இனிமேல் வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டில் ஒரு நேரோ மார்க்கெட்டில் தான் சாப்பியாக தான் இருக்கும். ஆனால் இது என்ன விஷயம்னா, இது வந்து செல்லர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் ஒரு சப்போஸ் மார்க்கெட் இங்கே தான் மூவ் ஆன்னு தெரிஞ்சுன்னா, இந்த டாப்பில் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் நிஃப்டியில் மேலே செல் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் இங்கேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த நம்ம செல் பண்ண ப்ரீமியம் வந்து ப்ரீமியம் டிகே ஆகி நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் ஜீரோ ஆகி ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? பையர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் தான். நீங்கள் காலையில் ஒரு 6,000 சம்பாரிச்சிங்கன்னா 10 மணிக்கு அந்த 6,000 மார்க்கெட் பிடிங்கிக்கும். திரும்ப 11 மணிக்கு 1,000 சம்பாரிச்சிங்கன்னா 12 மணிக்கு அது மார்க்கெட் பிடிங்கிக்கும். திரும்ப 12 மணிக்கு ஒரு 2,500 சம்பாரிச்சிங்கன்னா 1 மணிக்கு அது மார்க்கெட் பிடிங்கிக்கும். 1 மணிக்கு ஒரு 6,000 சம்பாரிச்சிங்கன்னா 3:30 மணிக்குள்ள பிடிங்கிட்டு தான் போகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு அந்த ப்ராஃபிட் போதும் அல்லது லாஸு போதுன்னு வெளியே வரவங்க ஏர்ன் பண்ணலாம். இல்லாதவங்க டெய்லி மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு தரம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் வந்து ஒரு 6,000 ருபீஸ் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இது கிடைச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4,500 ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. அது மைனஸாக போகிற வரைக்கும் ட்ரேட் க்ளோஸ் ஆனிச்சு. ஸோ ஓகே 10,000 நம்ம இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு திரும்ப போனேன். திரும்ப ஒரு ட்ரேடில் வந்து 570 எடுத்தேன். சரி ஓகே மார்க்கெட் மேலே தான் போகுது சொல்லி மேலே எடுத்தேன். அதில் ஒரு 2,000. திரும்ப ஒரு 2,000. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 3, 6. ஸோ இந்த 6,000 இது பிடுங்கிக்கிச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுத்து ஒரு 9,000 ட்ரேஸ் பண்ணேன். இதுக்கு மேலே மார்க்கெட்டில் போனோமா பிடிங்குன்னு சொல்லிட்டு ஏறாத ஒரு ₹2.50 ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துட்டு சும்மா மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக அது 40 பைசா வரலையும் வேடிக்கை பார்த்தேன், அவ்வளோதான். ஏன்னா வேறு ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்துட்டு லாஸோ ப்ராஃபிட்டோ புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் பெஸ்ட்டு. ஆச்சுங்களா? போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா 0 ஆகி கதறிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஏறத்தாழ வந்து 25%, 30% இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து லெஸ் தென் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை விட லாஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை விட மோர் தென் 1 lakh இதை விட நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரியுது. மார்க்கெட் இப்போ வந்து ப்ராஃபிட்டை கொடுக்காது. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மார்க்கெட் கொடுக்கும். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசருடைய ஆலோசனைகளை கேட்டு ஒரு நல்ல கம்பெனி டாட்டா இது மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.